பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் சட்டம் தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்த நிலையில் அது யுஜிசி விதிகளுக்கு முரணாக இருப்பதாக நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அவகாசம் தராமல் விசாரணையை நடத்துவது நியாயமற்றது என்று உயர்கல்வித்துறையின் சார்பில் வாதிடப்பட்டது. வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவசர கதியில் விசாரிப்பது உச்சநீதிமன்றத்தையே அவமதிப்பது போல் இருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. வழக்கை உடனே விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட தமிழக அரசின் ஆட்சேபனைகளை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்தது. துணைவேந்தர்களை நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தின் கீழ் ஒப்புதல் வழங்கியது. இதனையடுத்து அதனை சட்டமாக்கி தமிழ்நாடு அரசிதழில் அரசு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. ரெய்டுகளை பார்த்து பயந்து புலிகேசியாக இபிஎஸ் மாறிவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, முந்தைய 3 ஆண்டுகளில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெற செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன என முதல்வர் ஸ்டாலினை வினவியுள்ளார். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என கேள்வி எழுப்பியுள்ள இபிஎஸ், அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது நீங்களும் உங்கள் தந்தையும் கீழ் மாடியில் 63 தொகுதிகளை தாரை வார்த்த போது என்ன செய்தீர்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிராக நடந்த குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள இபிஎஸ், மாநில உரிமைகளை பற்றி தன்னிடம் பேச வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். யார் அந்த தம்பி என மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கும் அந்த தம்பிகளுக்கும் என்ன சம்பந்தம் எனவும் வினவியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே அரசு பேருந்தும் டெம்போவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் 4 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். டெம்போவில் வந்த 5 பேர் மற்றும் பேருந்தில் வந்த 2 என 7 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவிலிருந்து வந்தபோது டெம்போ விபத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு இயக்கப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்தபோது ஆலங்கட்டி புயலில் சிக்கி சேதமடைந்தது. எனினும் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பலத்த காற்றோடு கனமழை வெளுத்து வாங்கியது. டெல்லியில் இரவு 8 மணியளவில் திடீரென்று புழுதி புயலோடு கனமழை பெய்தது. மணிக்கு 70 முதல் 79 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. டெல்லி, கோல் மார்க்கெட், லோடி உள்ளிட்ட ஆலங்கட்டி மழை பெய்தது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். புழுதி புயல், கனமழையின் காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு இயக்கப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் ஆலங்கட்டி புயலை சந்தித்தது. இதில் விமானத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. எனினும் ஸ்ரீநகரில் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதால் அதில் சென்ற 227 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நடுவானில் பறந்தபோது ஆலங்கட்டி புயலால் விமானம் ஆபத்தான வகையில் குலுங்கியதாக பயணிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க இண்டிகோ உத்தரவிட்டுள்ளது. இரண்டாயிரத்து 28ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் மின்சார இருசக்கர வாகன தொழிற்சாலையை அமைக்க ஹோண்டா திட்டமிட்டுள்ளது. சர்வதேச அளவில் மின்சார வாகனத்திற்கு வளர்ந்து வரும் சந்தையாக பார்க்கப்படும் இந்தியாவில் வர்த்தகத்தை தொடங்க தயாராக உள்ள ஹோண்டா 2028ஆம் ஆண்டுக்குள் மின்சார வாகனங்களுக்கு பிரத்யேக ஆலையை அமைக்க இருப்பதாக அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தோஷிஹிரோ மீபே தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் அதிக அளவு வாடிக்கையாளர்களுக்கு மலிவு விலையில் மின்சார வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் என ஹோண்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஸ்மார்ட் போன் இல்லாமல் நாம் பயணம் செய்வது சவாலாக இருந்தாலும் அது ஆழமான பயண அனுபவங்களை கொடுக்கும் என நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை தெரிவிக்கிறது. காகித வரைபடங்கள், உள்ளூர் மக்களுடனான உரையாடல்கள் மற்றும் திட்டமிடப்படாத தருணங்கள் பயணத்தை சிறப்பாகவும் நினைவில் நிற்கக்கூடிய ஒன்றாகவும் மாற்றும் என்று கூறுகிறது. குறிப்பாக ஸ்மார்ட் போன் இல்லாமல் பயணம் செய்பவர்கள் சுற்றுச்சூழலுடனும் மனிதர்களுடனும் ஆழமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதாகவும் அந்தந்த தருணத்தில் லயித்து வாழ்வதாகவும் கட்டுரை குறிப்பிடுகிறது. மேலும் டிஜிட்டல் உலகத்திலிருந்து விடுபட்டு சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக கவனிப்பது புதிய கண்ணோட்டத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கிறது. அதே சமயம் இந்த பயணத்துக்கு முன்கூட்டியே திட்டமிடல், தயாரிப்புகள் மிக அவசியம் என்றும் கட்டுரை அறிவுறுத்துகிறது.
இந்தியாவில் வெறும் 52% வாகனங்கள் மட்டுமே காப்பீடு செய்யப்பட்டுள்ளன என்றும் மீதமுள்ள வாகனங்கள் காப்பீடு இல்லாமல் புழக்கத்தில் இருப்பதாகவும் பொதுத்துறை நிறுவனமான நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கிரிஜா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக தேர்ட் பார்ட்டி பிரீமியம் தொகையை மத்திய அரசு உயர்த்தாததால் காப்பீட்டு நிறுவனங்கள் நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் வாகன காப்பீடு சார்ந்த விதிகளை மத்திய அரசு வலுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பழங்குடியினரின் பாரம்பரிய நடனம் ரோஜா பூங்காவில் நடந்தது. மூலிகை செடிகளை உடலில் கட்டிக்கொண்டும் பாரம்பரிய உடை அணிந்தும் கீழ்மலை பாச்சலூர் சுற்றுவட்டார பகுதி பழங்குடியின மக்கள் தங்களின் பிரத்யேக இசைக்கருவிகளின் இசைக்கேற்ப நடனமாடினர். இதனை ரோஜா பூங்காவில் உள்ள அரங்கத்தில் அமர்ந்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மத்திய பிரதேசத்தில் பெண் பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் தன்னுடைய வங்கி கடனை அடைப்பதற்கு கிராம பஞ்சாயத்து பகுதியையே குத்தகைக்கு விட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் குணா மாவட்டத்தில் பஞ்சாயத்து தலைவராக லட்சுமி பாய் இருந்தார். இவர் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற வங்கியிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கடனை அடைப்பதற்காக தன் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட பஞ்சாயத்து பகுதியை ரன்வீர் சிங் என்பவருக்கு குத்தகைக்கு விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளியானதை அடுத்து கடந்த மே 9ஆம் தேதி பஞ்சாயத்து தலைவர் பதவியிலிருந்து லட்சுமி பாய் நீக்கப்பட்டுள்ளார்.